தாய் வீடு, ஆகஸ்ட் 2026. பிள்ளைகளின் அவதானிப்பு திறன் அதிகரிப்பும் நடத்தையில் மாற்றமும். எழுதியவர் த. சிவபாலு. வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். Daddy, you have to listen to me with your eyes as well as your ears. பத்திரிகை ஒன்றில் வெளியான கேலி சித்திரம் ஒன்றில் தந்தை பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருக்க அவரின் குழந்தையொன்று அவரை இப்படியாக அழைத்து குறிப்பிட்டுள்ளது. கேள்வி ஞானம் என்பது பொதுவாக காதுகளால் கேட்பது மட்டுமன்றி அது உணர்வு, செயல், உள்ளம் அனைத்தோடும் தொடர்புடைய ஒன்று. வெறுமனே பாடசாலைகளில் மட்டுமன்றி வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களிலும் இடம்பெறுவது வாசித்தல், எழுதுதல் போன்று கேட்டல் என்பது மிகவும் அதிக அளவில் இடம்பெறுவது. பாடசாலைகளில் கூட 50 தொடக்கம் 75 விழுக்காடு வரையான நேரம் இந்த கேட்டல் செயற்பாட்டிலேயே கழிக்கப்படுகின்றது. ஆசிரியர்களையோ அன்றி கூட படிக்கும் வகுப்பு தோழர்களையோ கேட்பதுதான் வாசித்தல், எழுதுதலிலும் பார்க்க அதிகமாக நேரம் செலவிடப்படுகின்றது. தமிழ் மொழியில் கேட்டல், கவனித்தல் மற்றும் அவதானித்தல் ஆகிய 3 சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தோன்றினாலும் மனித மூளை தகவல்களை செயலாக்கும் ஆழத்தின் அடிப்படையில் இவற்றிற்கிடையே மிகவும் தெளிவான நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன. அந்த வரிசையில் கேட்டல், இது முற்றிலும் உடலியல் சார்ந்த செயற்பாடாகும். பிசியாலஜிக்கல். நம்மை சுற்றியுள்ள சூழலில் ஏற்படும் ஒலிகள் நம் காதுகளில் வந்து விழுவது மட்டுமே கேட்டல் எனப்படும். இதற்கு மனதின் விருப்பமோ மூளையின் தீவிர செயற்பாடோ தேவையில்லை. நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நம் காதுகளில் ஒலியை கேட்கும். உதாரணம், சாலையில் நடந்து செல்லும் போது பின்னணியில் கேட்கும் வாகனங்களின் சத்தம், பறவைகளின் ஒலி அல்லது பக்கத்து வீட்டில் யாரோ பேசும் சத்தம். நாம் அதை வேண்டுமென்றே கேட்காவிட்டாலும் நம் காதுகளில் அது விழும். அடுத்து கவனித்தல். இது கேட்டல் என்ற நிலைக்கு அடுத்தபடியாக உணர்வு மற்றும் மனதின் ஈடுபாட்டுடன் ஒலிகளை உள்வாங்கும் ஓர் உளவியல் செயல்பாடாகும். மென்டல் என்கேஜ்மெண்ட். இங்கு காதில் விழும் ஒலிகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை மூளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அல்லது ஆர்வம் தேவைப்படும். உதாரணமாக, வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் பாடத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலையோ அதன் வரிகளை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் உற்று கேட்பது. அடுத்து அவதானித்தல். இது வெறும் ஒலிகளை கேட்பதோடு நின்று விடாமல் நமது அனைத்து புலன்களையும், அதாவது செவிப்புலன், விழிப்புலன், உடல் மொழி போன்றவை அனைத்து புலன்களையும் பயன்படுத்தி ஒரு சூழலை அல்லது தகவலை முழுமையாக ஆழமாக உற்று நோக்கி பகுப்பாய்வு செய்யும் மிக உயர்ந்த நிலையாகும். அனலைஸ். இதில் மூளை மிக தீவிரமாக செயற்பட்டு தகவல்களை பதிவு செய்வதுடன் நுட்பமான விவரங்களை கண்டறிந்து ஒரு முடிவுக்கு வர முயல்கிறது. உதாரணம், ஒரு மருத்துவர் நோயாளி பேசும் வார்த்தைகளை கவனிப்பதுடன் அவரின் முகபாவனை, உடல் நடுக்கம், பேசும் விதம் ஆகிய அனைத்தையும் அவதானித்து நோயை கணிப்பது. காதில் சத்தம் விழுவது கேட்டல். அந்த சத்தத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கவனித்தல். அந்த சத்தத்தின் சூழல், நுணுக்கம் மற்றும் அதன் பின்னணியை முழுமையாக ஆராய்வது அவதானித்தல் ஆகும். எனவே மாணவர்களுக்கு கேட்டல் பற்றிய பயிற்சி பல்வேறுபட்டதாக அமையலாம். அதில் அர்த்தமுள்ளதாக மாணவர்களின் மூளையை தட்டுவதாக அமைந்து அதனை விசாரணை செய்யும் நிலையை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். அப்போதுதான் கற்றல், கற்பித்தல் செயல் சிறப்பாக அமையும். மாணவர்களிடம் எமது எதிர்பார்ப்பை திருப்திகரமானதாக ஆக்க முடியும். இவ்விதமே பார்த்தல், நோக்குதல், பார்வையறிதல், தென்படுதல், மேலோட்டமாக பார்த்தல், தோன்றுதல், காட்சிப்படுதல், காணுதல் போன்றவை ஒத்தவையாக காணப்பட்டாலும் ஆழமாக கவனித்தால் இவற்றிடையே உள்ள வேறுபாடுகளை அறியலாம். பெற்றோர் மாணவர்களை நெறிப்படுத்த அவர்களுக்கு கேள்வி ஞானத்தை எவ்விதம் அதிகரிக்கலாம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அமைகின்றது. பிள்ளைகளிடம் இளமையிலேயே கேட்டல்,
அவதானித்தல், நோக்குதல், பார்த்தல், வாசித்தல், சிந்தித்தல் என்பன பற்றிய செயற்பாடுகளை அதிகரிக்க வேண்டியது இன்றியமையாதது. அவ்விதம் அவர்களிடம் உள்ள கேள்வி ஞானத்தை அதிகரிப்பதனால் அவர்களின் சிந்தனை திறனை வளர்க்கும் அதேவேளை ஆக்க செயற்பாட்டையும் அதிகரிக்க முடியும். பிள்ளைகளின் உளவள தொழிற்பாடுகள் பல்வேறு வகையினதாக அமைகின்றன. சிலர் கேட்பதனை கிரகித்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தவர்கள், சிலர் வாசிப்பதன் மூலம் கிரகித்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தவர்கள், சிலர் எழுதுவதனால் தங்கள் கிரகித்தல் அல்லது நினைவில் இருத்துதல் தன்மை கொண்டவர்கள். எனவே உளல் தொழிற்பாடு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை. சிலருக்கு தொழில்நுட்பம் சார்ந்த நாட்டமும் கணிதம் தொடர்பான ஈடுபாடும், சிலருக்கு விஞ்ஞானம், உயிரியல் தொடர்பான நாட்டமும் திறனும் இருப்பது போன்றே கலை இலக்கிய திறன் கொண்டவர்களாகவும் அவற்றில் நாட்டம் கொண்டவர்களாகவும் சிலர் இருப்பதை காணலாம். சிலவற்றை கலைத்துவத்தோடு அணுகும் தன்மையும் அவற்றில் ஈடுபாடு கொண்டு செயற்படும் திறனும் சிலரிடம் இயல்பாகவே காணப்படுவதற்கு அவர்களின் உளத்தொழிற்பாட்டு அமைப்பே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மனித மூளையின் தொழிற்பாடு அல்லது செயற்பாடு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறுதானதாகவும் தனித்துவமானதாகவும் அமைந்து விடுகிறது. பிள்ளைகளிடம் உள்ள திறன்களை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வரும் நடவடிக்கையே கற்றற் செயற்பாடு ஆகும். கல்லுதல் என்பது தோண்டுதல் என்னும் பொருளை கொண்டது. பிள்ளைகளிடம் இயல்பாகவே உள்ள அறிவாற்றலை அகழ்ந்து அதனை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கேட்டல், அவதானித்தல், வாசித்தல், எழுதுதல் என்பவற்றின் ஊடாக கொண்டு வருதல் முக்கியமானது. காதில் படும் விடயங்கள் மூளைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. அவை அனைத்தையும் மூளை உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதல்ல. மிக கவனமாக கேட்கப்படுவதையே மூளையை சென்றடைந்து பதியப்படுகின்றன. மனித மூளையின் தொழிற்பாட்டின் அடிப்படையிலேயே கணனிகளில் பதிகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. கணினியோ மனிதர் கொடுக்கும் கட்டளையை மட்டும் நிறைவேற்றுகின்றது. ஆனால் மனித மூளையோ தன்னியல்பாக இயங்கும் தன்மை கொண்டது. செவிப்புல வழியாக மூளைக்கு கொடுக்கப்படும் சமிக்கைகள் எவ்விதமாக கொடுக்கப்படுகின்றன என்பதனை பொறுத்ததாகவே அது அவற்றை உள்வாங்கிக் கொள்கின்றது. வேண்டா வெறுப்பாக கேட்கும் ஒரு விடயத்திற்கும் மிக அக்கறையோடு கேட்கும் ஒரு விடயத்திற்கும் வேறுபாடு உண்டு. சாதாரண விடயமாக இருந்தாலும் அது மூளைக்கு எட்டும் தன்மையை பொறுத்ததே. எமக்கு வேண்டாத ஒரு விடயமாக இருந்தாலும் அது இடம்பெற்ற காலம், இடம் என்பன பொறுத்து மூளையில் பதிந்து விடுகிறது. எம்மோடு தொடர்பற்ற பல விடயங்களை நாம் நினைவிருத்திக் கொள்கின்றோம் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு சில விடயங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் அவற்றை மாணவர்கள் மனவிருப்போடு கற்க வைப்பதற்காக அவர்களின் விரும்பும் செயற்பாடுகள், நடத்தைகள், கதைகள், பாடல்கள், விளையாட்டுக்கள் மூலம் கற்பிக்கின்றார்கள். உதாரணங்கள் காட்டப்படுவதும் செய்முறை செய்து காட்டப்படுவதும் மனதில் பதிய வைப்பதற்கே. சாதாரணமாக ஒரு விடயத்தை வாயால் சொல்லி கேட்பதை விட அதனை நேரடியாக பார்த்து அல்லது தாமே செய்து மேற்கொள்ளும் விடயங்கள் இலகுவாக மூளைக்கு எட்டிவிடுகின்றன. அவை நினைவில் இறுதி கொள்ளப்படுகின்றன. பிள்ளைகள் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது சில முக்கிய விடயங்களை சொல்லுதல் பயனளிக்காது. அது அவர்களின் கவன ஈர்ப்பை பெறுவதாக அமையாது. மாறாக செவிசாய்த்து கேட்கும் நிலையில் இருந்து அவர்கள் அவற்றை உதாசீனப்படுத்தும் நிலைக்கு தள்ளுவர். இத்தகைய சந்தர்ப்பங்கள் அவர்களது கேள்வி ஞானத்தை வளர்ப்பதற்கு பதிலாக குறைவடைய செய்யும். கேள்வி ஞானத்தை கவர்ச்சிகரமாக அதிகரிப்பதன் மூலம் பிள்ளைகள் முதலாவது தாங்களாகவே விளங்கிக் கொள்ளும் தன்மையை பெறுவர். இரண்டாவது, தாம் கேட்பதற்கு காரணமாக இருப்பவர்களுடன் தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வர். மூன்றாவது, ஏனையவர்கள் விளங்கிக் கொண்டதை உணர வைப்பர். நான்காவது, ஏனையவர்கள் அக்கறை காட்டுவதனை உணர வைப்பர். ஐந்தாவது, எவற்றை அறிய வேண்டுமோ அவற்றை இலகுவாக அறிந்து கொள்வர். பிள்ளைகளை இளமை முதல் மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் கேட்டு பழகிக்கொள்ளும் தன்மையை வளர்க்காவிட்டால் அவர்கள் கேள்வி ஞானம் குறைந்தவர்களாக வளர்வதற்கு வழிவகுப்பவர்கள் ஆவீர்கள்.
சில பிள்ளைகள் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்வதாக காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களின் நடத்தையை அப்படியே பழக்கப்படுத்தப்பட்டால் அவர்களின் கேள்வி ஞானம் குறைவடைந்து செல்லும் அல்லது மந்தமாக மாறிவிடும். பிள்ளைகள் கேட்க விரும்பாத ஒரு விடயத்தை அல்லது அவர்கள் தவறு என நினைக்கும் ஒரு விடயத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என முயற்சிக்க கூடாது. அப்படியான நடத்தைகள் அவர்களின் கேட்டல் விருப்பத்தை குறைத்துவிடும். பிள்ளைகள் நன்றாக அக்கறையோடு கேட்க வேண்டியவற்றை மிக தெளிவாக அவர்களின் காதுகளில் பட வைக்க வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து ஒலிகளையும் நிறுத்தி அமைதியான சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொலைபேசியில் கரைப்பதோ, வானொலி அலறிக் கொண்டிருப்பதோ, தொலைக்காட்சி வேலை செய்து கொண்டிருப்பதோ நிற்பாட்டப்பட வேண்டும். சமையல் அறையில் சில உணவு தயாரிப்பு கருவிகளின் சத்தம் கேட்க முடியாததாக இயங்கிக் கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் நிறுத்தி அமைதியான சூழலை ஏற்படுத்துவது பொருத்தமாக அமையும். நீங்கள் சொல்ல அல்லது கேட்க வைக்கும் ஒன்றில் பிள்ளை நேரடியாக பார்க்கக்கூடிய வசதி இருக்க வேண்டும். வேறெங்காவது பார்த்து கொண்டு செவியில் உள்வாங்குதல் தடைகளை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்லும் சொல்லை தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் சொல்லுதல் வேண்டும். உங்கள் முகத்தின் உணர்ச்சி அல்லது உடல் அசைவுகள் கூட கேள்வி ஞானத்தை அதிகரிக்கும் நடத்தைகள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. சில பிள்ளைகள் அமைதியாக இருந்து கேட்பதனையே விரும்புவர். ஆனால் சில பாடசாலைகளில் வகுப்பறைகள் ஒரே சத்தமாக இருக்கும். அங்கு பிள்ளைகளின் கேள்வி ஞானம் அதிகரிப்பதற்கு பதிலாக வெறுப்பையை ஏற்படுத்தும். இந்த தன்மைகள் பெற்றோர்களால் கண்டு அறியப்பட்டு பரிகாரம் தேடப்பட வேண்டும். ஆரம்ப வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நண்பர்கள் இருந்தால்தான் அவர்களின் மனம் மகிழ்ச்சியாகவும் அந்த வகுப்பறையில் லயித்திருக்கும். நண்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் எதிலுமே வெறுப்பையை காட்டுவர். இந்த நிலை கூட பிள்ளைகளின் கேள்வி ஞானத்தை குறைக்கும். கேள்வி ஞானம் குறைந்து செல்லுமிடத்து பிள்ளைகளின் பேச்சு திறனும் குறைந்து செல்லும் என்பது ஆய்வாளர்களின் முடிவு. செவித்திறன் சவால்களை கொண்ட ஒரு குழந்தை தடையின்றி பேசுவதற்கு அக்குழந்தையின் மூளையை ஒலிகள் சென்றடைவது அவசியமாகும். அது தடைப்படும் போது அக்குழந்தை பேசுவதிலும் சவால்களை எதிர்கொள்கிறது. எனவே பிள்ளைகள் கேள்வி ஞானத்தின் மூலமே தங்களது சொல்வளத்தை விருத்தி செய்து கொள்கின்றார்கள். பேச்சாற்றல், மொழியாற்றல் என்பவற்றிற்கு அடிப்படையானது சொல்வளம். கேட்க விரும்பாத நிலை தோன்றுமானால் சொல்வளம் குறைவடைந்தே காணப்படும். பெற்றோரின் பங்களிப்பு கேள்வி ஞானத்தை அதிகரிப்பதிலுண்டு. குழந்தைகள் பிறந்து வளரும் பருவத்தே கேள்வி ஞானத்தை அதிகரிப்பதன் மூலமே அவர்களின் கல்வி அறிவை விருத்தி செய்ய முடியும். அறிவு விருத்திக்கு கேள்வி ஞானம் மிக முக்கியமானது. உன்னை நீ அறிவதற்கு கேள்வியை கேட்க வேண்டும் என்பதே ஞானி சோக்ரட்டிஸ் சொல்லித் தந்த உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணா பரமஹம்சர் கூட ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டால் நீ ஞானத்தை அடையலாம் என்றார். எனவே நாம் யார் யார் வழி எதனை கேட்கின்றோமோ அதன் வழி அறிவை விருத்தி செய்யலாம். கேட்டல், அவதானித்தல் இரண்டுமே மிக முக்கியமானவை. அவற்றை வளர்ப்பதற்கு அல்லது விருத்தி செய்வதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். உள்ளத்தில் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். தூண்டல் மூலமே துலங்கல் இடம்பெற முடியும். துலங்க வைப்பதே கேள்வி ஞானம். இதில் 4 விடயங்கள். 1. தீவிரமாக கவனிப்பது ஏன் முக்கியம்? ஆக்டிவ் லிசனிங். அதாவது மாணவர்களுக்கு தீவிரமாக கவனிப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் இது பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனையும் கற்றலில் அவர்களின் ஈடுபாட்டையும் வளர்க்கிறது. கவனமாக உற்று கேட்பதன் மூலம் மாணவர்கள் பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொண்டு ஆழமான விவாதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2. எனது மாணவர்களின் கவனிக்கும் திறனை நான் எவ்வாறு மேம்படுத்துவது? உங்கள் பாடத்திட்டங்களில் தீவிரமாக கவனிக்கும் பயிற்சிகளை, ஆக்டிவ் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ், கவனிக்கும் பயிற்சிகளை சேர்ப்பதன் மூலம் மாணவர்களின் கவனிக்கும் திறனை மேம்படுத்தலாம்.
இந்த செயற்பாடுகளுடன் இத்தகைய உத்திகளை தொடர்ந்து பயிற்சி செய்வது காலப்போக்கில் அவர்களின் திறன்களை கணிசமாக அதிகரிக்கும். மூன்றாவது, மாணவர்களுக்கான சில சுவாரஸ்யமான கவனிப்பு செயற்பாடுகள் யாவை? மாணவர்களுக்கான சுவாரஸ்யமான கவனிப்பு செயற்பாடுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட சைமன் சேஸ் டெலிபோன் விளையாட்டு அல்லது பாப்கார்ன் ஸ்டோரி டெல்லிங் போன்ற விளையாட்டுகள் அடங்கும். இந்த செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு வேடிக்கையான மற்றும் ஊடாடும் இன்டராக்டிவ் வழியில் தீவிரமாக கவனிப்பதை ஊக்குவிக்கின்றன. நான்காவது, கவனிப்பு செயற்பாடுகளில் மாணவர்களை எவ்வாறு அதிக அளவில் ஈடுபடச் செய்வது. கவனிப்பு செயற்பாடுகளில் மாணவர்கள் அதிக ஈடுபாட்டுடன் இருக்க அந்த செயற்பாடுகள் வேடிக்கையாகவும் பரஸ்பர ஊடாட்டம் கொண்டதாகவும் இருப்பதை ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ உறுதி செய்யலாம். விளையாட்டுக்கள் மற்றும் குழு பணிகளை சேர்ப்பது அவர்களின் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் தூண்டும். வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளோடு சேர்ந்து செயற்படுவது ஊக்கமளிப்பதாக அமையும். தீவிரமாக கவனிப்பதன் முக்கியத்துவத்தை கண்டறிந்து அதற்கான சாதுரியமான செயற்பாடுகளை நமதாக்கிக் கொண்டு இறுதியாக இந்த ஈடுபாட்டு பணிகளை எவ்வாறு எளிதாக்குவது என்பதையெல்லாம் கடந்து ஒரு பயணத்தை முன்னெடுத்துள்ளோம் என்பதை நினைவிருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் முழுமை பெர்ஃபெக்ஷன் என்பது ஒரு கற்பனையான விஷயம். எந்த மனிதரும் பூரணமானவராக இருப்பதில்லை. எனவே மாணவர்களுக்கான பல்வேறு தீவிர கவனிப்பு செயற்பாடுகளை தொடர்ந்து சோதித்தல் வேண்டும். அதன் தாக்கத்தை கவனித்து உத்திகளை மாற்றி அமைப்பதிலும் மேலும் மேம்பாட்டிற்கான இடைவிடாத தேடலை தொடருவதாலும் மாணவர்களின் மேம்பாட்டை காண முடியும். ஒரு சிறந்த விளையாட்டு வீரரைப் போல ஒரு விஷயத்தில் ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். முழு பங்களிப்பையும் கொடுத்து எப்போதும் கருத்துகளுக்கு ஃபீட்பேக், கருத்துகளுக்கு தயாராக இருத்தல் வேண்டும். ஒரு புதிய கல்வியாளராக இருந்தாலும், அனுபவம் வாய்ந்த நிபுணராக இருந்தாலும், அல்லது கவனிப்பு விளையாட்டுகளின் போதனாசிரியர் என்று அறிவித்துக் கொண்டவராக இருந்தாலும், ஆராய்வதற்கு எப்போதும் ஒரு புதிய கோணமும் அல்லது முயற்சித்து பார்க்க ஒரு புதிய யோசனையும் இருக்கவே செய்யும். எனவே பிள்ளைகளை தயார்படுத்துவதற்கு சத்தங்கள் மற்றும் குரல்களின் குழப்பங்களுக்கு நடுவிலும் அவர்களின் கவனத்தை செலுத்தி தீவிரமாக கவனிப்பதற்கான பயணத்தை தொடங்குவதற்கு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள். கண்டுபிடிப்புகள், சிரிப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் நுண்ணறிவு வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதே பயன் அளிப்பதாக அமையும். நன்றி.